இப்போ பட்டிமன்றத்தை தொடங்கலாம். பெண்களுக்கு பெரும் சவால் அலுவலகச் சூழலா வீட்டுச் சூழலா என்கிற இந்த தலைப்பில் அலுவலகச் சூழலே என்று சொல்ல வருகிறார் திருமதி புஷ்ப ஜோதி அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று என் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, அலுவலக சூழல்தான் சவால் என பேச வந்திருக்கும் என் அணி தோழிகளே, ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை பார்த்தாதான் பயப்படும். அப்படி இருந்தும் வீட்டு சூழலே சவால் என பேச வந்திருக்கும் எதிரணி உறவுகளே, எதிரணி உறவுகளா? தினம் தினம் ஏஐ சவாலை சமாளிக்கும் ஜோஹோ சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மைக்கை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம். உறவுகள் எப்போதும் நம் உணர்வுகளின் பிரதிபலிப்புகள், என் உண்மை முகங்கள், என்னை நானாக ஏற்றுக்கொள்வன. ஆனால் அலுவலக சூழல் அப்படி இருக்காது. அறிமுகமில்லாத புதிய மனிதர்கள் இருப்பர். அவர்களை நாமோ நம்மை அவர்களோ புரிந்து கொள்வது கடினம். எப்போதும் முகமூடியுடனே இருக்கும் சூழல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையனும் பொண்ணும் போகிறாங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஈக்குவல் டேலண்ட் இருக்குது. ஆனால் இந்த சூழலில் பெரும்பாலும் ஆண்களே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பெண்களிடம் வேலையை தாண்டி, தகுதியை தாண்டி கல்யாணமாகிட்டா வேலையை விட்டுட்டு போயிடுவாங்களோ, குழந்தைன்னு வந்தா 6 மாதம் சம்பளமும் கொடுத்து வேலையும் அஃபெக்ட் ஆகும். அதுவும் ஒன்னோட நிறுத்திப்பாங்களா, இன்னொரு தடையும் லீவ் கேட்பாங்களா, லேட் நைட் ஒர்க் பண்ணுவாங்களா, வெளியூர் டிராவல் பண்ணுவாங்களா என வெளிப்படையாக கேட்க முடியாத 1008 கேள்விகள் 1-2 நாசுக்காக கேட்கப்பட்டு பெண் நிராகரிக்கப்படுகிறாள். பெரும்பாலும் 33% இடத்தை தக்க வச்சு அலுவலகத்துக்குள்ள வந்ததே ஒரு மாபெரும் சவால்தான். அதையும் மீறி உள்ளே வந்தா, அதுவும் ஃப்ரெஷரா ஒரு அழகான பொண்ணு ஜாயின் பண்ணிட்டா சவாலுக்கு பஞ்சமே இருக்காது. அழகான பொண்ணு இல்ல ஃப்ரெஷரா சொன்னோம். எல்லா பொண்ணுங்களுமே பார்க்க அழகா தானே இருப்பாங்க. 10 பேர் பார்ப்பாங்க, 8 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, 6 பேர் நேராக பேச முயற்சி பண்ணுவாங்க, 4 பேரோட திரும்பி அந்த பொண்ணு பேசும், 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. 2 பேரும் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓகே தான். ஆனால் பொசசிவ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவ்வளோதான். பொண்ணு பேசலாமா வேணாமா, யார் முக்கியம் என யோசிக்கிறதுக்குள்ள 10 பேர் 10 விதமாக கிளப்பி விட்டுருவாங்க. இந்த சவாலை மீறி வெளியே வந்த பொண்ணுங்க வாழ்க்கை எந்த சவாலானாலும் சமாளிச்சிடலாம். அழகா அமைதியா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இப்படி சவால்னா, ரக்டா ஜோவியலா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்க பொண்ணுதான்னு நம்புறதுக்கே ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். ரக்டா இருக்காங்களா? ஆமா. நீ கேர்ளா பாயின்லாம் நினைச்சேன். ஒரு கூட்டமே இருக்கும். இந்த கூட்டத்தை தாண்டி மாப்பிள்ளை கிடைச்சி கல்யாணமாகி அதை பற்றி யோசிச்சு பாருங்க, ஆகப்பெற சவாலாக இருக்கும். ஒரு வழியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சந்தோஷமாக இன்விடேஷன் கொடுத்தா ஊருக்கே சந்தோஷமாக இருக்கும், நம்ம மேனேஜரை தவிர. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்கிறேன். இனி டே நைட் வீக்கெண்ட்லாம் வேலை பார்க்க புதுசாக ஒரு அடிமை கிடைக்கணுமே. மேரேஜ், மெட்டர்னிட்டி, மென்ஸ்ட்ரல் லீவ்னு டிசைனாக பாலிசி இருந்தாலும் அதை அவைல் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இருக்காது. நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் முன்ன மாதிரி இருக்குமான்னு ஒரு பயத்தோட தொடர வேண்டியிருக்கும். ஏசி ரூமில் ஃபுல் செக்யூரிட்டி மோடில் டே நைட் கேபோட 3 வேளை சோரோட வேலை பார்க்கும் போதே சவால்னு சொல்கிறோமே, ஆக்சுவல் சவால் இப்படி நகைச்சுவையாக இருக்காது.
ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறது சவால்னு பேச போகிற எதிர்க்கட்சியினரே, ஊரையே தன் பிள்ளையா நினைச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற துப்புரவு தொழிலாளிக்கு அவள் வேலை சவால் இல்லையா? வருமா? கடிகார நேரத்திற்குள் அடங்காத எப்போதும் மகப்பேருக்கு ரெடியா இருக்கிற மருத்துவருக்கும் செவிலியருக்கும் அவர்கள் அலுவலக வேலை சவாலா இருக்காதா? ஊராம் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க தன் பிள்ளைகளை காயப்போடும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் வேலை அலுவலக வேலை சவால் இல்லையா? அது மேத்ஸ் டீச்சருக்கு அது வருது இப்போ. அதிலும் இந்த கணித ஆசிரியருக்கு வரும் சவால் இருக்கே, அது சொல்லி தீராது. நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தானமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பையனை உங்களால கணக்கு போட வைக்க முடியுமா? முடியாது. கணக்கு பண்ண வைக்க முடியும். 4 வீட்டுக்கு பாத்திரம் தேய்க்க போற வேலையாளுக்கு போற வீட்டுல எல்லாம் மரியாதையும் மானமும் காப்பாற்றப்படுமா என்று பயம் மிகப்பெரிய சவால் இல்லையா? ஒரு வழியா ஒவ்வொரு படியா முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு பெண் சுவற்றில் கோடு போடுகிறாள். ஆனால் அந்த கோடுகள் மறுபடியும் அழித்து எழுத வேண்டிய கோடுகளாவே இருக்கின்றன. உதாரணத்திற்கு வெண்ணிலா கபடி குழு படத்துல நம்ம சூரி பரோட்டா சாப்பிடுவாரு. அந்த கணக்கு தப்பா வந்தோன்னு என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஃபுல்லா கோட்டாலி ஸ்டார்ட்ல இருந்து போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பெண்களோட முன்னேற்றப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த சவாலை எதிர்கொள்ள முடியுமா? நமக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு வேற பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையே சவால் இல்லையா? பாதியில் போனாலும் ஆதி நீயடி என எல்லா பெண்களையும் மீண்டும் வேலைக்கு சேர்த்துக்க மறுபடி மாதிரி ஒரு திட்டம் வெளியே இருக்கா? தன் லட்சியத்துக்காக ஆசைக்காக வேலைக்கு வர பொண்ணுங்களுக்கு தான் யாருன்னு முழுசா காட்ட முடியாத முகமூடி வாழ்க்கையிலேயே வாழ்ற இந்த அலுவலக சூழல்தான் மிக பெரும் சவால் என்று கூறி உடையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த ஜோகோவிற்கு மிக்க நன்றி. இன்னுமே நல்லா அவங்களுக்கு கை தட்டலாம். ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி பேசுவது ரொம்ப கடினம். அதில் இவ்வளவு மீனிங்ஃபுல்லாக ஒருத்தர் பேசுனது ஆச்சரியம். ஏன்னா இவங்க ரெகுலராக பேசுகிறவங்க இல்லை மேடையில். எத்தனை செய்திகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஜோகோவில் போக வர கேபு, 3 நேரம் சாப்பாடு, இதெல்லாம் இருக்கிற ஏசி ரூம் வேலை இல்லை. நீங்கள் அலுவலகம்னு பார்க்குறது சாதாரண அலுவலகம் இருக்குது. டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகளில் சேல்ஸ் கேர்ளாக நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அது ஒரு பணி தானே. இரவு பகலாக நீங்களாம் உறங்கும்போது ராத்திரிகளில் போய் துப்புரவு பணி, தூய்மை பணி செய்கிறாங்களே, அவங்களுக்கும் அது ஒர்க்கு தானே. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வீடு வீடாக போய் 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு சுத்தம் பண்ணுகிற ஹவுஸ் மெய்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சுயமரியாதை அது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலேயே மேத்ஸ் டீச்சர் கிடையாது, ஒரு நல்ல பேச்சாளர். அதில் அழகான பொண்ணு ஃப்ரெஷராக வந்தால் என்னென்ன நடக்கும். இங்கே வேலை செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் செஞ்ச மாதிரியே சொல்கிறீங்களே. இங்கேன்னு இல்லை, எல்லா அலுவலகங்களிலும் அப்படித்தான் இருக்கும். அதில் அவங்க கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்தால் மேனேஜர் நொந்து போகிறாரு. நீ எத்தனை லீவ் எடுப்பியோ, ஹனிமூன் லீவு, அப்புறம் வளகாப்பு லீவு, டெலிவரி லீவு, வரிசையால் லீவாக இருக்கும். நொந்தில் போவாங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசியிருக்கிறாங்க. உண்மைதானங்க அது. இப்போ கல்ஃபில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று போகும்போது அதுக்கு மத்தியில் இந்த ட்ரோனில் குண்டு வெடிக்கிறதுல அதுக்கு மத்தியில் அது பைலட்டாக ஒரு பொண்ணு, அவங்க கிளம்பும் முன்னாடி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், அங்கே இருக்கிற நிறைய ஸ்ட்ராண்டட் பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறேன், ஆனால் ஒருவேளை எங்கள் விமானத்தை ஒரு ட்ரோன் தாக்குனா நான் திரும்பி வரமாட்டேன், இருந்தாலும் நான் போயிட்டு வரேன்னு அவங்க அம்மாட்ட பேசியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து பெண்கள் பைலட்டாக போகிறாங்க பாரு.
எவ்வளோ பெரிய ரிஸ்க். அப்படின்னா வேலை சூழல் தான் சேலஞ்சிங், இட்ஸ் ரியலி அ சேலஞ்ச் அப்படின்னு மிகச் சிறப்பாக பேசிய புஷ்பஜோதி அவர்களுக்கு எல்லார் சார்பிலும் வாழ்த்துகளும் பாராட்டு. உங்களை மாதிரி இருக்கிறவங்க பட்டிமன்றங்களுக்கு வந்தாங்கன்னா பட்டிமன்றம் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும். நிஜமாவே சொல்லு.